தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்து உங்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் வியூவர்ஸை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்தை செய்தியை கொடுத்திருக்கிறார். தேவ கிருபை, காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய கிருபையை நாம் தியானித்து கொண்டாட போகிறோம். அவர் கிருபை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் கிருபையை நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால முதல்ல பாட்டு பாடி ஆராதித்து பின்பு தேவ செய்தியை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ. ஆமென். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த கொரோனா டைமில் இருந்திருக்க மாட்டோம். ஆமென். ஆனால் கூட ஆண்டவர் எல்லாத்தையும் கடந்து அற்புதமாக நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாமே ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஆமென். நினைத்த ஆண்டவர் நன்றி உள்ள ஒரு இதயத்தோட உற்சாகமாக இந்த பாடலை கரலை தட்டி பாடுவோம். என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுத்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுத்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா,
கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்னோ மறுச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ நலிஞ்சிருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுச்சிருப்பேன். உங்க கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உங்க கிருபை என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறுச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உண்மையாலே அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இன்றைக்கு ஒளிந்திருப்போம். ஆமென். அவருடைய கிருபையை பாராட்டி இந்த நாளிலும் பாடலாம். ஒரு விசை கூட கண்களை மூடி அவருடைய கிருபையை நம்ம நினைத்து பார்ப்போம். நம்ம இருந்த நிலைமையும் கர்த்தருடைய கிருபை நம்மை தேடி வந்தது, அவை எல்லாம் நம்ம நினைத்து பார்ப்போம். கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, நாங்கள் இருந்த நிலைமை எங்களுக்கு தெரியும் தகப்பனே. சாகர் கடமையில் இருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் அடுத்தது என்ன செய்கிறது என்று தெரியாத நிலைமையில் இருந்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தேடி வந்தது, உம்முடைய வசனம் எங்களை தேடி வந்தது. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை தேடி வந்தீர் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா, உமக்காக நன்றி தகப்பனே. கிருபை மேலானது, உங்க கிருபைக்காய் நன்றி. உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. பலவீன நேரங்களில் உன் கிருபை பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உங்க கிருபை, உன் கிருபை பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானது, உங்க கிருபை, உம் கிருபை மேலானது. அவரை பார்த்து சொல்லுவோமா, நமக்கு கிருபை அளித்தவரை. கிருபை மேலானது.
கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கிருபை மேலானதே. எல்லாரும் சத்தமாய் பாடுவோமா? முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கிறோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உணர்ந்து தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. உணர்ந்து கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், நாம நிற்பது அவர் கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். உம்முடைய கிருபை தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், அவருடைய கிருபை தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நன்றி ராஜா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்கள் இந்த நேரத்தில் அவரிடத்தில் வைங்க. வேதம் சொல்லுகிறது, சுமந்து சோர்ந்து போனவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய எல்லா பாரங்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராயிருக்கிறீரா. Hallelujah.
உம்மை ஆராதிக்கிறோம் யார் இருதயத்திலிருந்து ஹalleluya 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 உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஹalleluya ஆவியானவரே ஹalleluya ஹalleluya பரலோகத்திற்கு வருகிறது ஹalleluya we worship you thank you thank you thank you Jesus thank you Jesus நன்றி இயேசுவே உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி we thank you Jesus we thank you Almighty we thank you Jesus we thank you Lord we thank you Lord நன்றி இயேசுவே நல்லவரே நன்றி உங்கள் நன்மைகளுக்காய் நன்றி ராஜா ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவரே இந்த நேரத்தில் இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வந்து இந்த ஒவ்வொருத்தர் நடுவில் நீர் இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே நீர் தொடர்ந்து மகிமை அடைங்க நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் தகப்பனே எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே நாங்கள் மண்ணு தகப்பனே நாங்கள் சுத்த வேஸ்ட் எல்லாம் உங்களை கிருபையால நாங்கள் இது வரைக்கும் இருக்கிறோம் ஆண்டவரே இனிமேலும் அப்படிதான் இருப்போம் தகப்பனே உமக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே உமக்கு செலுத்துகிறோம் நீர் மகிமை அடைங்க நீங்க நடத்துங்க ஆவியானவர் நீர் தாமே மகிமை அடைங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya சந்தோஷமா இருக்கிறீங்களா are you happy இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு today's word of God is தேவ கிருபை the God's grace God's grace ஹalleluya hallelujah சங்கீதம் 32:10 Psalm chapter 32 verse 10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் he that trust in the Lord mercy shall compass him about கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனை the one who trusted the Lord அவர் கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிக்கிறாராம் God shall compass him with his mercy and grace ஹalleluya hallelujah கிருபை என்றால் என்ன what is mean by grace முதலாவது அதை பார்க்க போகிறோம் let us see first that நாம் அறிந்து கொள்ள போகிறோம் we are going to learn about நாம் that ஆசீர்வதிக்கப்பட and we போகிறோம் are going to be blessed முதலாவது கிருபை என்றால் grace means தாழ்மையில் இருக்கிற ஒருவனை அவன் தகுதிக்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிப்பது amen grace is that lifting a one who is not even who is in the down lifting him up above the worth and the level he can do it 1 சாமுவேல் 16:10 எடுத்து வாசிங்க இப்படி ஈசாய் தன் குமாரன் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவனை அவர்கள் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் hallelujah இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் Israel people asked that they need a king அது வரைக்கும் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள் till that the prophets and the judges were ruling that Israel புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறதை போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் they expected a king as a gentle have அதனால் ஆண்டவர் சாமுவேலுக்கு
சொல்லுகிறார், நான் ஈசாயின் வீட்டிலே ஒருவனை தெரிந்து கொண்டேன், நீ போ, நான் காண்பிக்கிறவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். So God says to Samuel that go to the house of Jesse. I have chosen one son in those son of Jesse. இந்த செய்தி ஈசாயின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டது. This information have been announced to Jesse house. இங்க சாமுவேல் போவதற்கு முன்பாகவே அவங்களுடைய வீடு கோலாகலமாக மகிழ்ச்சியாக எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Before Samuel reaches to Jesse's house were preparing for Samuel and celebrating and making decoration and preparing themselves for him. அவள் குமாரர்கள் எல்லாம் குளித்து புத்தாடை உடுத்தி மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். And Jesse's sons are being rejoiced and dressed with their good clothes and new clothes. காரணம் என்ன? What is the reason? நம்மளில் ஒருவன் நாம் ராஜாவாக மாற போகிறோம். That among we one are going to be a king. அல்லேலூயா. Hallelujah. சாமுவேல் வந்தார். Samuel came. அவர் தைல குப்பியோட வந்திருக்கிறார். And he took the oil with him. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வரிசையா வர சொல்லு என்றார். And asked each son to come front one by one. மூத்தவன் வந்தான். The eldest came first. இவர் தைல குப்பை எடுத்தார். And he took the oil on. கர்த்தர் இவன் அல்ல என்றார். And God said he is not the one. அடுத்து சம்மா வந்தான். And next Sama, who is named the second son, came. இவன் அல்ல என்றார். He said he is not one. அவன் சும்மா போய்விட்டான். And he also went away. இப்படி 7 பேரையும் இவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். Like this, the first 7 sons have been sent away. சாமுவேலுக்கு ஒரு குழப்பம். And Samuel has a confusion. இவன் வீட்டில் அல்லவா ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். Samuel has a confusion that God said one of the son who's in this house only will be anointed as king. சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்டார், இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகளா? And Samuel asked seeing Jesse that only these are your sons. அவன் சொன்னான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். And he answered that even one son is there, that he is keeping the sheep. அவர்கள் குடும்பத்தார் தீர்மானித்தார்கள். And his family members has decided that இந்த இளைய மகன் தாவீது ஆடு மேய்க்குவதற்கு தான் லாக்கி. that this youngest son David is only worth to keep the sheep. தேசத்தை ஆளுவதற்கு அவன் தகுதியற்றவன். Is not worthy to rule the nation. மூத்த மகன் அதுக்கு அடுத்தமான இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு அநேக போர் பயிற்சி இருக்கிறது. நல்ல பாடி, அந்த யுத்தத்துக்கான மசில்ஸ் இருக்கிறது, ஸ்ட்ரென்த் இருக்கிறது. இவர்கள்தான் ராஜாவாகிறதுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆயத்த பண்ணினான். தாவீதையோ ஆடு மேய்க்க அனுப்பினான். The family members has decided that these 7 sons only are eligible to take part as a king, who have a muscles and have trained in the army. குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை David have been thrown away by the family. அவனை வர சொல்லி அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் சகோதரர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாராம். கரங்களை தட்டுங்க. Hallelujah. But God has made him a call and anointed among his brothers. அந்த சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்ற வார்த்தை என்னோட அதிகமாக பேசினது. The word that is he have been anointed in the midst of his brother is spoken to me. எதற்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் நோட் பண்ணாரு? Why did God mention it? ஒருவேளை அவன் தாயும் தகப்பனும் தாவீதும் இருக்கட்டும்னு சொல்லும்போது அவங்க சகோதரர்கள் எல்லாம் இவனெல்லாம் லாக்கியில இவனெல்லாம் எதற்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு என்று சொல்லி அவனை கேவலப்படுத்தி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். I think when David's mom and dad says that let him also be here, let him also be checked like that, then the brothers would be told that let him go, he is not worthy to be here like that. சகோதரர்கள் அவமானப்படுத்த புறக்கணிக்கப்பட்ட அவனை He is the one who have been shamed by the brothers. சகோதரர்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் இவன் தான் ராஜா என்று சொல்லி கர்த்தர் அவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாகும், அவன் குடும்பத்துக்கு ராஜாவாகும் அவனை மாற்றினார். Amen. But God has chosen him and made him the king of his brothers and his house.
நீங்கள் யார் முன்னே அவமானப்பட்டிருக்கிறீர்களா? Have you felt ashamed in front of anyone? நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Have you been thrown away? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். But God will raise you up. இவன் ராஜாவா ஆகுவதற்கு இவன் எந்த ஒரு கிரயமே செலுத்தல. He did not any offer or sacrifice to be a king. இவன் ஆடுதான் மேய்த்து He கொண்டிருந்தான். was just keeping the sheep. இவன் ராஜாவாகிறதுக்கு எந்த பிரயாசமும் படல. He did not take any effort to become a king. ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். But God has made him as a king. இதற்கு பேர் தான் கிருபை. This is called as இதுக்கு grace. பேர் தான் கிருபை. This is called as grace. கிருபைனா என்னன்னா, What is meant by grace is தகுதியில்லாத ஒருவனை the one who is not worthy, அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்துகிறாரே, அதுதான் கிருபை. கரங்களை தட்டு. Amen. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அடுத்தது இரண்டாவது கிருபைனா என்னன்னா, Second, what is meant by grace is நம்மளை ஆபத்துக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறாரே, அதுதான் கிருபை. Amen. He will escape us from the destroy or accident or from the evil. ஆதியாகமம் 6:8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ But Noah கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. found grace in the eyes of the Lord. நோவா இருந்த நாட்களிலே, In the days of Noah, அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், அந்த ஊரார், அந்த தேசத்தார் எல்லாரும் ஜலத்தினால் மாண்டு போனார்கள். In the days of Noah, the fellow being and the fellow citizens and his neighbors and friends have been destroyed in those days. ஆடு மாடுகள் எல்லாம் மாண்டு போனது. Even the herds of sheep and all the cattle were destroyed. ஜலத்தினால் எல்லாம் அழிந்து போனது. Because of flood, everything were destroyed and been perished. நோவாவும் குடும்பமோ காக்கப்பட்டது. But Noah and his family were saved. அல்லேலூயா. Hallelujah. நம்மளை ஆபத்துல காக்கறாரு. He will save in the time of evil. நம்மளை பல நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறாரு. And he will save us and give us free from the time of trouble. பல தீமைக்கு நம்மை ரட்சிக்கிறாரு. And he saves from the many evils. அது கிருபை. That is called grace. ஒரு சகோதரர் சொன்னார், One brother said that, பிரதர், இந்த NH ரோட கிராஸ் பண்ணி வந்தேன். I was crossing the NH road. தூரத்துல தான் ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. I saw a vehicle coming from far only. நான் அதை கிராஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமா வந்தேன். I thought to cross it in very quick manner. பாதி ரோடு தான் வந்திருப்பேன். I just crossed the half of the road. அந்த கார் வேகமா கிட்ட வந்துருச்சு. But the car came very quickly near to me. இனி நாம் பிழைக்க மாட்டோம் என்று சொல்லி நான் நினைப்பதற்குள்ளாகவே எனக்கு மயக்கம் வந்து விட்டது. Before thinking that I will not live again, the car came near me. ஏதோ ஒரு கை என்னை இழுத்து தூர போட்டது. But some hand has pulled me out and thrown me away. என்ன நடந்ததுன்னே தெரியல. I don't know what happened. கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்து பார்க்கும்போது நான் ரோட்டுக்கு இந்த பரத்தில் நான் விழுந்து கிடந்தேன். But after a few hours when I woke up, I saw that I were to the next side of the road. ஜனங்கள் என்னை தூக்கி உட்கார வச்சு And கொண்டிருந்தார்கள். many people were make me to stand up and drink water. நிச்சயமாகவே கர்த்தர் என்னை காப்பாற்றினார். And I surely know that God has saved me. அவர் சொன்ன சாட்சிகள் பெரிதானதாக இருந்தது. And the witness of him was a great. அன்பு பிள்ளைகளே, My beloved children, நம்மளுடைய ஜீவனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். he saves our lives from destruction or death. நோவாவை அழிவுக்கு தப்புவித்தார். And God saved Noah from the evil or from the destroying or demonstration. இன்னொரு சகோதரர் சாட்சி சொன்னார். One more brother said another testimony. நான்
பஸ்ஸில் உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தேன். I was sleeping in the bus. வேகமாய் பஸ் போய் கொண்டிருந்தது. The bus was traveling very fast. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. All the lights were switched off. எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தாங்க. And everywhere sleeping. டிரைவர் நல்ல வேகமாய் வண்டி ஓட்டி கொண்டிருந்தார். And the driver was driving very fast. நானும் தூங்கி விட்டேன். Even me was sleeping over there. டமார்னு ஒரு சத்தம் கேட்டது. I heard a voice very loud. எல்லாரும் ஒரு கூக்குரல் இட்டு கொண்டிருந்தாங்க. Everyone is shouting and quarreling. கண் விழித்து பார்க்கிறேன். When I woke up and see, ஒரே இருட்டா இருக்கு. there was a dark around me. என்ன நடக்குதுன்னே தெரியல. I don't know what is happening around me. என்னுடைய செல்போன் வெளிச்சத்தை நான் எடுத்து நான் பார்க்கிறேன். When I switch on my torch on my cell phone, எங்களுடைய பஸ் முன்னாடி இந்த லாரியோட வேகமாகி மோதி இருக்கிறது. that the bus which I am traveling had crashed with a lorry in front of us. டிரைவர் ஸ்பாட்ல அப்படியே நசுங்கி போயிருக்கிறா. And the driver had spot out. கண்ட்ரைட்டு அவருக்கும் அடிபட்டிருக்கிறது. And even conductor got injured. முன்னாடி இருந்த அநேகர் மரித்து போனார்கள். The people who have seated in the front, a lot of people had been died. பஸ்ல இருந்து அநேகருக்கு பலத்த காயமா இருக்கிறது. And many of them in the bus were injured very hard. நான் என்னை பார்த்து கொண்டேன். But when I see myself, கர்த்தருடைய கிருபை எனக்கு ஒரு காயம் இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். But because of the God grace, I did not even have a scratch. அன்பு பிள்ளைகளே, My beloved children, கர்த்தருடைய கிருபை the God's grace நம்மை அழிவுக்கு தப்புவிக்கும். will save us from the destruction. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை தட்டி கிருபையே கிருபையே உற்சாகமாய் மாறாத நல்ல கிருபையே. நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. முதல்ல சொன்னேன், At first I told you, நம்ம தகுதிக்கு மேல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது கிருபை. He will bless beyond our worth and our level. இரண்டாவது சொன்னேன், And second I told you, அழிவுக்கும் ஆபத்துக்கும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பது கிருபை. and he saves us from the destruction. That is a grace. மூன்றாவதாக, And third, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறாரே அதுதான் கிருபை. and he saves from the sin. உலகத்தார் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்னென்னமோ செய்கிறார்கள். Many people in the world, people are trying to get free from their sin and doing something. ஆடுகளை பலி செலுத்துகிறார்கள். They are giving sacrifice goat. பல தூர பாத யாத்திரை செல்லுகிறார்கள். And they are going to pilgrimage. தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். And making themselves hurt. எதையோ செய்கிறார்கள். And doing many things. நான் கேட்கிறேன், But I ask you, உங்க பாவ மன்னிப்புக்காக நீங்க என்ன செய்தீர்கள்? what did you do for your sins to be forgiven or be washed? எனக்கு தெரிந்தாற்படி நான் ஒன்றும் செய்யல. As I know, I did not do anything. நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? Did you do anything? பின்ன எப்படி உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது? Then how did your sin be forgiven or been washed away? உங்க பாவ பரிகாரத்திற்காக For your to say price of sin, இன்னொருவர் பரிகாரம் பண்ணார். one more person had given price for your sin. அவர்தான் இயேசு. That is Jesus. அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். He had been crucified on the cross. அவர் காயப்பட்டார். He had been wounded. அவர் ரத்தம் சிந்தினார். He shedded his blood. என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். For yours and my sin, he have been died in the cross. இயேசுவின் ரத்தம் The blood of Jesus இலவசமா is been free கிருபையா and by grace நம்மை கழுவி நீதிமானாக்கிற்று. and washed us கரங்களை away and தட்டி made us righteous. Hallelujah. எபேசியர் 2:8 சொல்லுகிறது,
எபேசியர் 2:8 Ephesians chapter 2 verse 8 says that கிருபையினாலே by grace விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், or is saved through faith, இது உங்களால் உண்டானதல்ல, and that not of yourselves, இது தேவனுடைய ஈவு. கரங்களை தட்டுங்க. it is a gift of God. எனக்காக இயேசு பாவ பரிகாரம் செய்து விட்டார் என்று நான் விசுவசித்த ஒரே காரணத்தினால் கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். Amen. Hallelujah. Because I trusted only that Jesus Christ had paid my praise and paid the price of my sin, I have been saved. இந்த பாவம் சாதாரணமானதல்ல. This sin is not an ordinary thing. பாவம் என்னுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்தது. This sin will stop my blessing. பாவம் என்னை தேவனை விட்டு தூரமாக்கினது. This sin has made me away from God. நான் தேவனற்றவனாய் இருந்தேன். And I was without God. எல்லாராலும் நான் இகழப்பட்டவனாய் இருந்தேன். And everyone was mocking at me. தாவீது சொல்லுகிறார், எலும்பிலே நான் பாவம் செய்தேன், எலும்பிலே சௌக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார். பல வியாதிகள் பட்டேன். And David said that because of sin I have loosed my strength in my bones and I have got diseases. என்னை நித்திய ஜீவனுக்கு தூரமாக மாற்றிட்டு, And it has made me away from the eternal life. இவ்வளோ பெரிய கொடுமையான இந்த பாவத்தை, It is such a terrible thing is only sin. நான் இயேசுவை விசுவசித்த ஒரே காரணத்தினால, Because I just believed Jesus என் Christ, பாவமெல்லாம் தொலைக்கப்பட்டு all my sins have been washed away. இயேசுவை போல நான் நீதிமானாகி Amen. விட்டேன். And I have கரங்களை become as தட்டுங்க. righteous Jesus. Hallelujah. கிருபைன்னா என்ன? What is grace? நீங்க ஒண்ணுமே செய்யல, You did not do anything, உங்களுக்காக இன்னொருவர் செய்கிறார். but for you one more person is doing. கிருபைன்னா என்ன? What is mean by grace? நீங்கள் எந்த முயற்சியுமே செய்யல, You did not do or take even an effort. சாதாரணமா விசுவசிக்கிறீங்க, Just you are believing and trusting அவர் என் இரட்சகர், that He is my Savior, அவர் என் ஆண்டவர், and He is my God, அவர் என் தேவன், and He is my Lord, அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், and He will make me holy, எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர், and He will provide peace, என்னை உயர்த்துகிறவர், and He lift me up, என்னை வழி நடத்துகிறவர், and He leads my அவர் என் way, தகப்பன், and He is my Father, அவர் என் தாய், and He is my mother, அவர் என் தேவன் என்று நாம் விசுவசிக்கிறோம். and because we trust Him that He is our Savior and Lord, அவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். and He sees to everything that we need. அல்லேலூயா. Hallelujah. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், And He blesses, அவர் என்னை உயர்த்துகிறார். and He lifts me up. தாவீது ஒண்ணுமே செய்யல, David did not do anything. கரவலின் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தான். He was following beside the sheep, அவனை தேடி போய் உயர்த்தினார். but God went in search of him and lifted him up. நோவா ஒண்ணுமே செய்யல, And Noah also did not do anything, அவன் எல்லாரை போல் தான் இருந்தான். and he was like other people, ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். but also God has saved him. இங்கே பார்த்தீங்களானாக்க, Even if you see நானும் நீ her, ஒண்ணுமே செய்யல, and even we don't do anything, we did not do anything. கர்த்தரை விசுவசித்தோம். We just believed that Jesus Christ, அவர் என் பரிகாரி, that He is my redeem, அவர் என் இரட்சகர் என்று விசுவசித்தோம். and my Savior, அவர் என் மீட்பர் என்று விசுவசித்தோம். and my Redeemer. அவர் நம்மை பாவ தோஷத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். Amen. And He gave freedom from the sin. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பெரிய பாக்கியம். And what a blessed thing it is. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கிருபை மேலானது, பாடுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, பாடுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கிலும், சொல்லுங்க, கிருபை மேலானது, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. கரங்களை தட்டி ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது, வாழ்க்கையை பார்க்கிலும் உன்
காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. சொல்லுங்க, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானது, பாடுவோம், கிருபை மேலானது, அவர் கிருபை ஆமென். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் And ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. Amen. And David said, even comparing to my life, grace is the greatest one. அல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக And next one is, நமக்காக கர்த்தர் நீ சும்மா இரு என்று கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறாரே. and next is, and God make us to be stay still, and He will make a war and fight, and He will give அதுதான் கிருபை. victory, and that is grace. அல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. When the people of Israel came out of Egypt, அந்த இஸ்ரவேலர்களை பிடித்து மீண்டும் அடிமைப்படுத்துவதற்காக பார்வோன் தன்னுடைய ரதத்தை பூட்டிக் கொள்ளுகிறான். to make and to regain the people of Israel and make them slave again, and the Pharaoh is going against them. பிரதானமான 600 ரதங்களையும் சேர்த்து கொள்ளுகிறான். And he went with 600 chariots. மற்ற ரதங்களையும் சேர்த்து கொள்ளுகிறான். And he also had called upon other chariots to come தன்னுடைய with them. முழு இராணுவத்தையும் சேர்த்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து வருகிறான். And he gathered all his whole army and went against the Israel to make them slave. ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு பயப்படுகிறார்கள். People of Israel seeing that got feared and afraid. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? Do you know what Jesus do? I mean, God யாத்திராகமம் do. 14:13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டுங்க. Let us clap your hands and glorify the Lord. பெரிய ராணுவம் துரைத்து கொண்டு வருகிறது. A big army has been following them, செங்கடல் முன்னாடி இருக்கிறது. and a Red Sea is in front of them, ஜனங்கள் பயப்படுகிறார்கள். and people have been filled with fear. ஆண்டவர் சொல்றாரு, But God said நீ சும்மா சமாதானத்தோடு இரு. that stand still and be with peace. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது யாத்திராகமம் 14:14. In English verse, the Bible says that in வாசிப்போம். 14:14, the Lord shall fight for you, and ye shall hold your peace. நீ சமாதானத்தோடு இரு. That ye shall hold your peace. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? நீ நின்னு கொண்டு சமாதானத்தோடு இரு, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. Why did God said that stand still and hold your peace? அந்த குடும்ப தலைவர்கள் பயந்ததனால, Because the head of the family is got feared and filled with fear, பெண்களும் பயந்திருப்பாங்க. and even the female members of his family will be filled with fear. அப்பா அம்மா பயந்து அழுகிறதை பார்த்து பிள்ளைங்களும் அழ ஆரம்பிச்சிருக்கு. And even the children would be crying after seeing their parents crying. அங்க ஒரே அழுகை சத்தமா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். I think there will be always filled with crying and sorrow over there. கர்த்தர் சொல்லுகிறார், But God said நீ சமாதானத்தோடு இரு. that hold your peace நீ நின்று கொண்டு சமாதானத்தோடு சும்மா இரு. and stand still and be simple and hold your peace, நான் உனக்காக யுத்தம் that பண்ணுவேன். I will fight for you. இன்றைக்கு பிரச்சனைகளை கண்டு கலகுகிறீங்களா? Or you been afraid of the problems? குடும்ப தலைவனே பயந்துட்டீங்களா? Even the head of your family have been குடும்ப afraid of the தலைவியே பயந்து problems. விட்டீர்களா? Even the women of a family had been afraid of the problems. குழந்தைகளும் சேர்ந்து பயப்படுகிறார்களா? Even the children are afraid. நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று கலங்குகிறீர்களா? Are you crying that what will happen next? இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனை நீங்கள் என்றைக்கும் காண போவதில்லை. Amen. You will never see the problem that you are seeing now. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். That God going to fight for you. அல்லேலூயா. Hallelujah. என்ன செய்தார் தெரியுமா? Do you know what God did? இஸ்ரவேல் ஜனத்துக்கு செங்கடல் பிளந்தது.
For people of Israel, the அவள் கால்நடையாய் கடந்து அக்கறைக்கு போய்விட்டார்கள். The Red Sea have been splitted and they went into the sea without any wet. இந்த பார்வோனும் அவன் ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த காலர் படைகளும் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தினது. And even the chariots, the soldiers and the king of Egypt have been following them under the sea. அவர்கள் நடுக்கடலிலே வந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், உன் கரத்தை நீட்டு என்றார். Amen. While they were traveling at the midst of the sea, God said to Moses, lift your hand or lift your staff so that the sea may closed out. அது வரைக்கும் மதில் போல நின்று கொண்டிருந்த தண்ணீர் அப்படியே அவங்களை மூடிக்கொண்டது. வேதம் சொல்லுது, ஈயத்தை போல மூழ்கி போனார்களாம். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. The sea which was splitted in two were standing like a wall. Now it had been closed and destroyed the people. Bible says that the people of Egypt have been floated like aluminum in the water. கர்த்தர் ஏன் நீங்க சும்மா இருங்க நான் யுத்தம் பண்றேன்னு சொல்றாருன்னா, why did God said that be stand still and I will fight for you? நீங்க வாயில நாக்குல ஃபைட் பண்ணுவீங்க. Because you will fight only through mouth. இன்னைக்கு நல்லா திட்டிட்டோம் அமைதல் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. And you will feel very comforted and satisfied that you have been scolded someone. திருப்புனா அந்த பிரச்சனை வரும். But that problem will rise again. இன்னைக்கு கோவப்பட்டுட்டோம் இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. But you will think that today we are got angry on that and the problem has solved. திருப்பி அந்த பிரச்சனை வரும். But the problem will come again. ஆனா அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, So only God said, பிரச்சனை இல்லாதபடி நீ சமாதானத்தோடு இருப்பதற்கு, to make you be with peace, that அந்த காரியத்தை என் கையில ஒப்புக்கொடு. To make you be peace, please surrender that problem to me. I will destroy it totally. இன்றைக்கு காண்கிற அந்த பிரச்சனை என்றைக்கு காணாதபடி நான் செய்வேன். Amen. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. Hallelujah. I will make the problem that you are seeing now will not see again. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் வந்தாங்க. Against Jehoshaphat king, 3 people came against them. அந்த யோசபாத் ராஜா யுத்தத்துக்கே போல. Jehoshaphat king did not go to the war. அவன் செய்தது என்ன தெரியுமா? Do you know what did he do? கர்த்தாவே, that oh Lord, இவ்வளவு திரளான ஜனத்தை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. that I don't have any strength to stand against these many people. என்னுடைய கண்கள் உம்மையே பார்த்து கொண்டிருக்கிறது. And my eyes are looking up to you. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what did God say? சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன். That be still and say simple, I will fight for you. வேதம் சொல்லுது, அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒருவருக்கு ஒருவராய் எழும்பி வெட்டி கொண்டார்கள், ஒருவனும் தப்பவில்லையாம். Amen. Hallelujah. And Bible says that God has made themselves, that 3 people who came against Jehoshaphat themselves have been fighting against them, and God had killed everyone by doing it. கர்த்தர் கையில நம்ம பிரச்சனை ஒப்பு கொடுக்கணும். We have to surrender our problems to Lord. இன்னைக்கு என்ன செய்றாங்க தெரியும்? நான் யுத்தம் பண்றேன் ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. But today people are doing that, I will do war, God please help me alone. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தான் ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கிறியே, உன் நாக்க நம்பி இருக்கிற, கையை நம்பி இருக்க, சொந்த பந்தத்தை நம்பி இருக்கிற, உன் திறமையை நம்பி இருக்க, நீயே போய் பண்ணிக்கோ. But so only God says that you are believing your neighbor, your strength, your family, but not me, so do by yourself. எப்போ என்னால முடியாதுன்னு சொல்றேன் அப்ப நான் வரேன். But when you say that I don't have strength, I cannot do, that time I will come. அநேக குடும்பத்துல அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவர் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். In many of the family, the people are fighting and God is seeing by folding his hand. ஏன்னா அவங்களுக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் நம்பிக்கை இல்லை. Because these people do not have faith that God will do anything for me. யோசபாத் அப்படி இல்ல. But Jehoshaphat did not do like that. அவன் சொன்னா, ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். He said that, oh Lord, I believe and trust in you alone. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. And my eyes is focusing on you alone. கத்தியின்றி இரத்தமின்றி கர்த்தர் யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. Amen. Hallelujah. Without sword and blood, God has given victory to Jehoshaphat. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். முதல்ல சொன்னேன், தாவீதுக்கு ராஜாவாகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அவங்க குடும்பத்தாரே நினைத்தாங்க. At first I told that family members of David thought that David does not have a qualification to become a king. தகுதி இல்லாத அவனை ராஜாவாக மாற்றினார். But God has made him as a king who do not have a qualification to be a king. அவன் சொல்லுகிறான், என் ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை நல்லது. And he said that even compared to my life, your grace is more Hallelujah. greater. Hallelujah. இங்க வந்திருக்கிற அநேகர் உங்களுக்கு தகுதிக்கு மேல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். The people who have come here, God has blessed beyond your level and qualification. அதற்கு நானே சாட்சி. And I am the witness to it. என்னை தகுதிக்கு மேல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். And God blessed even me beyond my level. இரண்டாவது சொன்னேன், And second, I told you that. நோவாவை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். And God has saved Noah from the destruction. இங்கு இருக்கிற அநேகரை ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் வியாதியிலிருந்தும் காத்திருக்கிறார். And many of people who are here, you have been saved from destruction, disease and accidents. உங்களுடைய திறமையினால் அல்ல, Not by your talents, உங்களுடைய சமர்த்தத்தினால் அல்ல, not by your intelligence. கிருபையினால் பிழைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Amen. But you have been living because of grace and Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக கிருபையினால பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. And third, we have been saved through grace from our sins and curse. நாம் பாவ மன்னிப்புக்காக ஒண்ணுமே செய்யல. We did not do or give any price for sins to be forgiven and washed away. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். God has done everything and made us righteous. ஹல்லேலூயா. Hallelujah. நான்காவதாக And fourth point is, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். and God is one who was fighting for us. நீ சும்மா இரு, நான் உனக்கா நான் யுத்தம் பண்ணுவேன் என்று நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். Amen. He gives us victory by making us stand still and hold peace. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். For people of Israel, God has fighted for them. யோசபாத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். For Josaphat, God has fighted for him. அநேக நேரங்களில் நம்ம கலங்கி இருக்க மனமுடைந்து இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை இல்லாதபடி கர்த்தர் இறங்கி அற்புதமாக அந்த பிரச்சனை மாற்றுகிறதை நான் கண்டிருக்கிறேன். Amen. I have witnessed many times and in many situations when we say that God, I cannot do, please help me. God has came down for us and fought for us. நான் அதற்காக எந்த முயற்சியும் பண்ணல. I did not do any or take any step for it. ஏசப்பான்னு பெருமூச்சு விட்ட ஒரே ஒரு காரணம் தான். There is only one reason God has I did just one thing that called upon him with a full of heart and sorrow. நான் ஏசப்பான வானத்தை தான் பார்த்தேன். I just look up to the clouds and called Jesus. எனக்கு விரோதமாக எழும்பின மலை போல எழும்பினது அது பனி போல ஒண்ணுமில்லாமல் போனதை நான் கண்டிருக்கிறேன். And I saw that the things that stood against me like a mountain had gone down like a snow. இதுக்கு பேர் தான் கிருபை. This is called as grace. இதுக்கு பேர் தான் கிருபை. And this is grace. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? How many of you want this grace? யாருக்கு இந்த கிருபை கொடுப்பார் தெரியுமா? Who will receive this grace, do you know? வாசிங்க சங்கீதம் 103:11. Let us read Psalm chapter 103 verse 11. அவருக்கு பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கிருபை கிடைக்கும். For whoever fear the Lord will receive the mercy. ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? What does mean by fearing the Lord? அப்படியே நடுங்கிறதா? Is it shivering? அப்படி இல்ல. It's not that. பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுவது. Amen. That going away from the evil things is fearing the Lord. அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். We can see in the life of Joseph. போர்த்திபார் வீட்டிலே யோசேப்பு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். When he was a slave in the house of Potiphar. வீட்டில் யாருமே இல்ல. There was no one in the house. போர்த்திபாரனுடைய மனைவி இவளை வேட்டியை பிடித்து கொண்டு பாவம் செய்ய வா என்று அழைக்கிறாள். The wife of Potiphar
was calling him to do sin. ஆதியாகமம் 39:9 சொல்லுகிறது. Genesis 39:39 says that. ஆதியாகமம் 39:9 சொல்லுகிறது. Genesis 39:9 says that. இந்த வீட்டில் வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எப்படி என்று சொல்லி வேட்டி அவ கையில விட்டுட்டு ஓடி போயிட்டான். Amen. Because he thought that how can I sin against God, he left his dress to her and ran away. வேதம் சொல்லுகிறது. But Bible says that அடிமையாக இருந்த அந்த யோசேப்பை அந்த எகிப்துக்கே அதிபதியாய் உயர்த்தினாராம். கரங்களை தட்டுங்க. Hallelujah. Bible says that Joseph, who had come as slave, God has made him as a ruler over that nation. அவன் எதை செய்தாலும் வாய்த்தது. And the things whatever he do was blessed. கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது. And God's grace were with him. காரணம் என்ன? What is the reason? அவன் பொல்லாப்புக்கு விலகினான். Because he went away from the evil things. கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. The God's grace had filled him. நீங்க பொல்லாப்புக்கு விலகினாலே போதும். The things that you have to do is just go away from the evil things and doing. உங்க சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் அந்த கிருபை உன்னை மேன்மையா வைக்கும். And that grace will lift you up comparing to your friends, relatives and neighbors. Hallelujah. பொல்லாப்புக்கு விலகும் போது கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். When we go away from the evil things, we will receive the grace of God. இரண்டாவதாக The second thing is யாக்கோப்பு 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Amen. In James chapter 4:6 says that God resist the proud but give grace unto the humble. யாருக்கு அடுத்தது கிருபை கிடைக்கும்? Who will receive the grace next? தாழ்மை உள்ளவர்களுக்கு. The one who is humble. லூக்கா 18:10 எடுத்து வாசிங்க. And Luke chapter 18 verse 10 says that இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பெருமையா ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, பாவிகள், அடுத்து விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், பின்னாடி நிக்கிறான்னு ஒருத்தன் ஆயக்காரன், அவனை போல நான் இல்லாதபடினால் உமக்கு பாருங்க. The Pharisees is praying that with the proud that I am not like others who are like extortioner, unjust, adulterer, or even as this publican. ஆனால் அந்த வாசல், ஆலயத்தின் வாசல் நின்று இவன் கேவலமாக நினைத்து ஜெபித்த அந்த மனுஷன் பின்னாடி நிற்கிறான். அவன் ஒரு ஜெபம் பண்றான். வாசிங்க. But another one who is the publican standing far off from the door is praying like this. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் அல்ல இவனே நக்க இயேசு எங்கு நிற்கிறாரு? அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான்னா பரிசேயன் கிட்ட ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறாரா இல்ல வாசப்படியில் நிக்கிற ஆயக்காரனாண்ட நிக்கிறாரா?
ஆமா, தாழ்மை உள்ளவன் இடத்துல தான் கிருபை இருக்கும். Amen. அல்லேலூயா. Hallelujah. What is mean by that? Rather than him, he have been saved. That means God is with them who is at the near the door of the temple with the humbleness. நீங்க இந்த மழை பெஞ்சிச்சுன்னா பாப்பீங்க, You can see while it was raining, எவ்வளவு மழை பெஞ்சாலும் மேட்டுல தண்ணி நிக்காது. how much ever it rains, the water will not stand or still in the place of high hills. அந்த மழை பெஞ்ச உடனே தண்ணி கீழே வந்துடும். After the rain rains, the water will flow down. அந்த பள்ளத்துல தான் தண்ணி தேங்கி நிற்கும். At the bottom and on the valley place only water will be floating. அதே போல தாழ்மை எங்க இருக்குதோ அங்கதான் கிருபை இருக்கும். Amen. Likewise, wherever there is humble, there is grace. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். God provides grace to the one who is humble. மூன்றாவதாக, And the third thing is, நாம் முதல் வசனமாய் வாசித்ததை போல கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். சங்கீதம் 32:10 வாசிங்க. Psalm chapter 32 verse 10, as it told that whoever trusts in the Lord shall be compassed with grace. துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும். We have to trust the Lord. அதுதான் விசுவாசம். And that is the belief and trust. கர்த்தர் என்னை போஷிப்பார். That he will feed me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். And he will bless me. கர்த்தர் என்னை உயர்த்துவார். And he will lift me up. கர்த்தர் என்னை மேன்மையா வைப்பார். And he will make me a great. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். And I will be a blessed one. நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நாவினால் அறிக்கையிட வேண்டும். You should not just believe, and you also should confess through it. Confess it through your mouth. என் உள்ளத்தில் அதிகமாய் பேசின ஒரு வார்த்தை ரோமர் 10:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. Let us read Romans chapter 10 verse 10, which is speaking to me in my heart. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believes in unto righteousness, and with the mouth confess is made unto salvation. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு இருதயத்திலே நினைத்து கொண்டிருப்பதல்ல. It is not that thinking that God will bless me. நீங்க நாவினாலே அறிக்கையிட வேண்டும். And also you should confess it. ஆனா அவிசுவாசமான காரியங்கள் மட்டும் இருதயத்தில் இல்ல, நாவிலையும் வெளிப்படுத்துறாங்க. But unbelievable things have been confessed through your mouth very immediately. வீட்ல புலம்புறாங்க, அது இல்ல இது இல்லன்றாங்க. That they are saying that we don't have that, don't have that, we have to pay this, we have to pay that. யாராவது ஃபோன் பண்ணா போதும் இவங்களுடைய குறையெல்லாம் சொல்றாங்க. If someone calls them, they will say what are the shortages they have, they will say to them. யாராவது கிடைச்சு விட்டால் உட்கார வச்சு இவங்களுக்கு இருக்கிற குறையெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. If someone have caught by them, they will say everything that they feel and sorrow. ஆனால் விசுவாசத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. But the belief and trust alone has been kept inside them. என்ன செய்யணும் தெரியுமா? Do you know what should you do? உங்களுக்கு குறை உண்டு என்று நீங்கள் அறிந்தாலும் கூட, even though you know or you come to know that you have shortage, அது நாவிலே நீங்கள் அறிக்கையிடக்கூடாது. you should not confess it through your mouth. நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். You should confess the belief and trust. என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவாகும். That my shortages will become of abundance through the grace of the Lord. நன்மையும் கிருபை என்னை தொடரும். That goodness and grace will come after me. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். That I will be a blessed one. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை காட்டிலும் நான் கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். Amen. That I will be filled with fame and with the good grace compared to the people who are in the world. நான் வாளாக தலையாவேன். And I will not be the tail, and I will be the head. நான் கீழாக மேலாவேன். I will be in upward, I am not in the downward. உங்க நாவில எதை அறிக்கையிடுகிறீர்களோ, whatever you confess through your mouth, அதுவே உங்களுக்கு வரும். that will come unto you. வேதம் சொல்லுகிறது, Bible says, நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில். the good and the bad is at your tongue. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் அறுக்கிறீங்க. Whatever you sow will be reaped by you. எனக்கு குறை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுனால தான் உன்னை சுற்றில வரும் பிரச்சனையா ஒன்று விதைக்கிற 100 முளைக்கிறது.
Because you continuously saying that I have problems, situation, the conflicts. So only there are a lot of problems that is surrounding you again and again. When one goes, next comes up. நான் ஆசீர்வாதமா இருப்பேன், மேன்மையா இருப்பேன், நான் நான் அநேகர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் கர்த்தரால் உயர்த்தப்படுவேன்னு சொல்லிப்பாரு. நீ சொல்லுகிறபடியே நீ ஆசீர்வாதமா இருப்பாய். Amen. When if you say that I will be a blessed one, I will be ruling this nation and I will give debt to others and not receive the debt, then you will be of what you said. நன்மையும் கிருபையும் நன்மையும் தீமை நாவில தான் இருக்கிறது. The good and bad is at your tongue. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா. hallelujah. கிருபை எப்படி பெற்றுக்கொள்றோம்? கர்த்தரை நம்புகிறது மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். How do we receive the grace? By trusting the Lord, கர்த்தரை விசுவாசிக்கிறது மூலமாய் by பெற்றுக்கொள்கிறோம். believing the Lord. அல்லேலூயா. Hallelujah. மூன்று விதத்திலே கிருபை பெற்றுக்கொள்றோம்னு சொன்னேன். In three ways we receive the grace, I told that. முதல்ல சொன்னேன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. At first, the one who get away from the evil things and இரண்டாவது will தாழ்மை receive the grace. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். And second, the one who is humble, God will provide grace. மூன்றாவது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. And third, whoever so trust in the Lord shall receive the grace. வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3:22 23, அதிகாலமே கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. And Bible says that in the early morning the grace of the Lord is very new. காலையிலேயே எழும்பி ஆண்டவரை நீங்கள் துதித்து பாடி அவரை புகழும்போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இறங்கி வரும். And when you wake up in the very early morning and praise the Lord and bless his name, then the new grace of the Lord will come unto you. காலையிலே ஜெபித்து வேதத்தை வாசித்து நீங்க நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது கர்த்தர் உங்க தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு கூட இருப்பார். Amen. When you get up early in the morning and read the Bible and pray to the Lord and take a decision, that decision will come to pass by God. காலையிலே எழும்பி ஜெபித்து ஆயத்தப்படணும். And the early morning you should get ready and pray. இன்றைக்கு என்னென்னலாம் காரியங்கள் எல்லாம் செய்யணும், யாரெல்லாம் சந்திக்கணும்ன்ற தீர்மானிக்கணும். And you should decide what are the things that you are going to do on that day. கர்த்தாவே என்னோடு இருந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, And if you say that God be with me and make everything come to pass that I have decided. கர்த்தர் கிருபை உன்னோடு இருந்து 100 மடங்கு பலனை இது கொண்டு வரும். Amen, amen. And the God's grace will be with you and give you 100% result. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணும்? When all want to receive this blessing and அப்படி எழும்பி நிற்போம். everyone please stand. தாவீதை போல சமுதாயத்தினால் அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? Are you the one who have been thrown away and been shamed by people? உங்க குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? Or you have been thrown away by your family? தாவீதுக்கு கிடைத்த கிருபை, தாவீதை தாழ்மையில் இருந்தவனை உயர்த்தின கிருபை உங்களையும் உயர்த்தும். And the grace which was with the David who have been which has lifted to high who was in the low will be with you. ஆபத்திலும் பலவிதமான வியாதியிலும் இருக்கிறீங்களா? Are you in the evil and in the disease, sickness? நோவாவை அழிவுக்கு தப்புவித்தார், உங்களையும் தப்புவிப்பார். The one who has saved Noah is with you. பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி இருக்கிறீங்களா? Or you have been stuck with the sin and the curse? ஆண்டவரை விசுவாசியுங்கள். Believe in the Lord. உங்களுக்கு இலவசமான உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். And he will give you salvation freely. ஒரு சமாதானம்ல பிரச்சனைன்னு இருக்கிறீங்களா? Or you being in the problem without any peace? உங்க பிரச்சனையை கர்த்தர் மேல வைங்க. Please pour out or put your problems to the Lord. யோசேப்பு கர்த்தரை நோக்கி பார்த்ததை போலங்க பாருங்க. As Joseph look up to the Lord, please look up to the Lord. கர்த்தாவே இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்க்க எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னதை போல கர்த்தரை நோக்கி பாருங்க. And as he said that I do not have any strength to stand against them and look up to the Lord, please look up to the Lord as he did.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். And God shall fight for you. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் கிருபை. And that is the grace. நம்ம பிரச்சனை நம்மளே எடுத்து போராடுவது கிருபை அல்ல. The problems facing by ourselves is not the grace. நம்மளுடைய பிரச்சனை கர்த்தர் மேல் வைக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தொடர்கிறாரு, அதுதான் கிருபை. When our problems have been fought by God and giving victory to us is the grace. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you are wanting கேளுங்க, to receive கூப்பிடுங்க. this mercy ஏசப்பா, and grace? Call upon the Lord Jesus. தாவீதுக்கு இறங்கினவரே, The one who came for நோவாவுக்கு இறங்கினவரே, The one who came for Noah. இஸ்ரவேல் ஜனத்துக்கு இறங்கினவரே, The one who came for Israelite எனக்கு people. இறங்கும் ஆண்டவரே, Oh Lord, please come for எனக்கு me. இறங்கும் ஆண்டவரே, Please come for me. ஆயக்காரனுக்கு இறங்கினவரே, Show mercy எனக்கு on us. இறங்குவீராக. The உம்முடைய one who கிருபை came எனக்கு தாரும் ஆண்டவரே, Publican, உம்முடைய please கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, provide your grace for உம்முடைய me. கிருபைக்காக வாஞ்சிக்கிறோம், And we seek உம்முடைய for your கிருபைக்காக ஏங்குகிறோம். we seek for your grace, Lord. உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். Please provide your கரங்களை grace தட்டி for us. ஊக்கமா சோமன சத்தமா Clap your hands முழு and பலத்தோட pray. ரிகாபா அது ரிஷாலா பாபா அப்படியே சோமன ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. நான் உம்மை விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிற ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரும்படியாக, உங்கள் விசுவாசம் பெருகும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய அவிவிசுவாசங்களை நீக்கி விசுவாசத்தினால் நிரப்புவீராக. தாழ்மையில் இருந்த தாவீதை உயர்த்தினதை போல கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. நோவாவை அழிவுக்கு தப்பித்ததை போல கர்த்தர் என்னை ஆபத்துக்கு அழிவுக்கும் வியாதிக்கு தப்பிப்பார் என்ற விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சகல பாவ ரோகங்களுக்கு விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் விசுவாசத்தினால் ஆண்டவரே அப்பா சோதரன் நீதிமானாய் மாற்றுகிறவரே, இந்த சத்தத்தை கேட்க யாவரையும் கர்த்தரை எனக்காய் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் போது உம்முடைய இரத்தத்தினால் இவர்களை சுத்திகரியும், இவர்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்காக நீர் யுத்தம் செய்யும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா சமாதானத்தோடு இருப்பீர்கள். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னேன். ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணி இவர்கள் குடும்பத்திலே சமாதானம், இவர்கள் எல்லைகளிலே சமாதானம், வேலை செலுத்த தொழில சமாதானம் கொடுத்து ஆசீர்வதியும். பிசாசின் கிரிகள் அழிந்து போவதாக, இவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்களாக. கர்த்தாவே உம்முடைய கிருபையினால மூடிக்கொள்ள ஆண்டவரே. இவர்கள் அதிகாலமே தேடும் போது, உமக்கு பயப்படும் போது ஆண்டவரே சோத்திரப்பா இவர்களை கிருபை தந்து ஆசீர்வதிங்க. உமக்கு முன்னாடி இவர்கள் தாழ்மைப்படும் போது இவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று உம்மை நம்பும் போது உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொண்டு இவர்கள் எல்லா தீங்குக்கு காக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய அந்நியனைக்கு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. காட் பிளஸ், காட் பிளஸ். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் ஆராதனை நேரங்கள்: சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4 காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.